வழக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற இந்த உள் உலகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாமா? நாம இந்த உலகத்தை எப்படி பார்க்கறோம், எப்படி உணர்றோங்கிறது எல்லாமே நம்மளோட நினைவு எந்த நிலையில இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. வாங்க நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன பயணம் போலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு 2 பேர் ஏன் 2 விதமா நடந்துக்கிறாங்கன்னு? இதுக்கான பதில் அந்த சூழ்நிலையில இல்ல. அதுக்கு காரணம் நமக்குள்ள தான் இருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, நம்மகிட்ட இருக்கிற 6 விதமான சிந்தனை கண்ணாடிகள், நம்மளோட அன்றாட மனசு, அதுக்கும் கீழே இருக்கிற ஆழமான மனசு, நனவோட 2 பாதைகள், நம்மள கட்டி போட்டிருக்கிற திரைகளை எப்படி விலக்குறது, கடைசியா எந்த சூழ்நிலைக்கு எந்த பார்வைய தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருமே தினமும் பயன்படுத்துற அன்றாட உயிர்வாழும் மனசுன்னு சொல்லப்படுற முதல் 3 நிலைகளை பத்தி முதல்ல பாப்போம். முதல் நிலை வெளிப்புற மனம். இது நம்மளோட சமூக முகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, சமூகத்துல என்ன நடக்குது, இதையெல்லாம் வச்சுதான் இந்த மனசு யோசிக்கும். எப்பவுமே தன்னை மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்கும். இந்த வெளிப்புற மனசோட பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதோட சிந்தனையே மத்தவங்களோட கருத்துக்களை சார்ந்திருக்கிறதால சுவாபாவிகமாகவே ஒப்பீடு, பொறாம, அடுத்தவங்கள குறை சொல்றது இதெல்லாம் வந்துடுது. இங்க அன்பு கூட நிபந்தனைகளோட தான் இருக்கும், இல்லையா? சரி, அடுத்ததா நாம பார்க்கறது அறிவுத்திறன் மனம். இது நம்மளோட ஆஃபீஸ் மைண்ட்னு கூட சொல்லலாம். ரொம்ப லாஜிக்கலா யோசிக்கும். ஒரு வேலையை எப்படி திட்டமிடுறது, ஒரு பிரச்சனைக்கு என்ன காரணம், அதோட விளைவு என்னவா இருக்கும்னு எல்லாத்தையும் பக்காவா அனலைஸ் பண்ணும். பாருங்க, இந்த மனசுதான் நம்மள தெளிவான தர்க்கரீதியான முடிவுகளை எடுக்க வைக்குது. நம்மளோட வேலை, நம்மளோட பொறுப்புகள்னு எல்லாத்தையும் சரியா செய்யறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா வர்றது அனுபவ மனம். இது நம்மளோட மெமரி ஃபில்டர் மாதிரி. அதாவது நம்ம நிகழ்காலத்தை நம்ம கடந்த கால அனுபவங்கள்ங்கிற ஒரு கண்ணாடி வழியா பார்க்கும். நம்ம உறவுகள்ல, குடும்பத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பெரும்பாலும் இந்த மனசுதான் முடிவு பண்ணுது. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம கடந்த கால நினைவுகள் நம்மள கட்டி போடுது. ஒரு விதமான பற்றுதல், ஒரு விதமான பயம் உருவாகுது. அதனாலதான் ஒரு பழைய காயம் திரும்ப திரும்ப நமக்கு வலிக்குது, இல்லையா? நாம சில சமயம் கடந்த காலத்திலேயே வாழ்ற மாதிரி உணர்வோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த 3 சேர்ந்துதான் நம்மளோட அன்றாட மனசா இருக்கு. ஆனா நம்ம பயணம் இங்க முடியல. இதுக்கப்புறம்தான் நம்ம இன்னும் ஆழமான, ரொம்ப சக்தி வாய்ந்த 3 உள்பரிமாணங்களுக்குள்ள போக போறோம். வாங்க பார்க்க. இது நம்ம மனசோட ஆட்டோ பைலட் மோட். நம்மளுக்கே தெரியாம நமக்குள்ள ஆழமா பதிஞ்சு போன பழக்கங்கள், நம்பிக்கைகள், உணர்வுகள் இதெல்லாம் வச்சுதான் இது இயங்குது. சில சமயம் திடீர்னு கோபம் வருது இல்லையா? எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. அதுக்கு காரணம் இந்த உபசிந்தமன தான். இந்த ஆட்டோ பைலட் மனசோட ஈகோ வெளியே தெரியாது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனாலதான் நம்மளோட உணர்வுகள் ரொம்ப நிலையற்றதா இருக்கு. திடீர்னு கோவம், திடீர்னு காரணம் இல்லாத பயம், இதுக்கெல்லாம் காரணம் இந்த மறைஞ்சிருக்கிற ஈகோ தான். இப்போ நாம ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கிறோம். இதுவரைக்கும் மனசுங்கிற புயலுக்குள்ள நாம சிக்கி தவிச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஆன்ம மனநிலையில நாம அந்த புயல்ல இருந்து வெளியே வந்து அத தூரத்துல இருந்து அமைதியா கவனிக்க ஆரம்பிக்கிறோம். இது ஒரு பெரிய விடுதலை. இங்க என்ன நடக்குது பாருங்க. நான் என்னோடதுங்கிற அந்த ஈகோ மெதுவா கரைய ஆரம்பிக்குது. அதனால அன்பு எந்த நிபந்தனையும் இல்லாம வெளிப்படுது. இதோட விளைவு ஆழமான, நிலையான ஒரு உள் அமைதி, கருணை, சமநிலை எல்லாமே இங்கதான் பிறக்குது. இதுதான் நம்ம பயணத்தோட உச்சகட்டம், பிரபஞ்ச மனம். இந்த நிலையில நான்கிற ஒரு தனிப்பட்ட உணர்வே இல்லாம போயிடுது. நீங்க, நான், இந்த மரம், இந்த வானோன்னு எல்லாமே ஒண்ணுதாங்கிற ஒரு ஆழமான உணர்வு ஏற்படும். எல்லாமே ஒரே ஆற்றலோட ஒரு பகுதி. இங்க நான்கிற ஈகோவே இல்ல. அதனால அன்பு எல்லாத்தையும் எல்லாரையும் அரவணைக்குது. எதையாவது இழந்துடுவோமோங்கிற பயம் இல்ல, மரண பயம் கூட இல்ல. ஏன்னா எல்லாமே ஒண்ணுதானே. இது ஒரு முழுமையான பயமின்மை நிலை. சரி, இப்போ நாம இந்த 6 நிலைகளையும் பார்த்துட்டோம். ஆனா அடிப்படையில பார்த்தா இது எல்லாமே 2 வாழ்க்கை முறைக்கு நடுவுல நம்ம எடுக்கிற ஒரு தேர்வு தான். அது என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு உயிர் வாழ்தல மட்டுமே அடிப்படையா கொண்ட நனவு. இதுல நம்ம அடையாளம் நம்ம உடல், மனசு, அறிவு மட்டும்தான். இது எப்பவும் பயத்திலே இருக்கும். அடுத்தது பரிணாமத்தை அடிப்படையா கொண்ட நனவு. இங்க நம்ம அடையாளம் வெறும் சாட்சி. பயம் குறைஞ்சு நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிக்கிறோம். நாம எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு.
ஆனா நாம ஏன் பெரும்பாலும் அந்த முதல் பாதையிலேயே சிக்கிக்கிறோம்? அதுக்கு காரணம் இந்த 5 திரைகள் தான். இது நம்மள உயிர் வாழ்தல் முறையிலேயே கட்டி போட்டு வைக்கிற மனத்தடைகள். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த திரைகளை நம்மளால விளக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். அந்த திரைகளை விளக்குறதுக்கு தான் இந்த 5 பயிற்சிகள் இருக்கு. இத ஒரு கருவி பெட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்மளோட எண்ணங்களை சும்மா கவனிக்கிறது, நம்ம உணர்ச்சிகளை அடக்காம முழுசா உணர்றது, தியானம், மூச்சு பயிற்சி, நான் யார்னு நமக்குள்ளேயே கேட்டுக்கிறது, யோகா மாதிரி பயிற்சிகள். இதெல்லாம் நம்மள அந்த திரைகள்ல இருந்து விடுவித்து உண்மையான சுதந்திரத்தை நோக்கி கூட்டிட்டு போகும். தெரியுமா, நாம இப்போ பேசின இந்த சாட்சி பயிற்சிக்கு இப்போதைய அறிவியல் மெட்டாகாக்னிஷன்னு பேர் வச்சிருக்கு. அதாவது நம்ம சிந்தனையையே நாமளே சிந்திக்கிற திறன். இது மன சுதந்திரத்துக்கான ஒரு சாவி. உண்மையில ஒரு புத்திசாலி மனுஷன் ஒரே ஒரு நிலையில எப்பவும் இருக்கிறதில்ல. அவங்க ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் சரியான பார்வையை தேர்ந்தெடுக்க கத்துக்குவாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இத ரொம்ப எளிமையா நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம். பாருங்க, நம்ம வேலை, அன்றாட வாழ்க்கை விஷயங்களுக்கு அறிவுத்திறன் பார்வைய பயன்படுத்துங்க. உறவுகள், குடும்பம்னு வரும்போது நம்ம அனுபவ மனசையும் உபசிந்தை மனசையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு உள் அமைதியும் வளர்ச்சியும் வேணும்னா அந்த ஆன்ம பார்வைய, அதாவது சாட்சி நிலைய வளர்த்துக்கோங்க. இன்னும் ஆழமான ஆன்மீக தேடல் இருந்தா பிரபஞ்ச பார்வையை நோக்கி பயணிக்கலாம். நம்ம இவ்வளவு நேரம் பேசினதோட ஒட்டுமொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில இருக்கு. விழிப்புணர்வு உயரும்போது அடையாளம் கரைகிறது, அடையாளம் கரையும் போது அன்பு இயல்பாக பாய்கிறது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சரி, இந்த ஆய்வை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த நிமிஷம் நீங்க எந்த மனசுங்கிற கண்ணாடி வழியா இந்த உலகத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க?